ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடி, என்ன டாடி இன்னும் நீங்க ரெடி ஆவலையா? ஏய், ரெடிடா, பக்கா அவ்வளவுதான். என்ன டாடி நீங்க இன்னைக்கு கூட 8 முழம் வேஷ்டியை இப்படி சுத்தி 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 கட்டிதான் ஆகணுமா? அதுவும் அங்க உங்க பர்த்டேக்கு ஸ்பெஷலா கோட் சூட் எல்லாம் வாங்கி வச்சிருக்க, அது போடலையா? அதெல்லாம் போட்டு பார்த்தா ஒண்ணும் செட் ஆகலடா. இது நல்லதானே இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குடா. என்ன செட் ஆகல? சும்மா ஏதேதோ சொல்லாதீங்க. என்ன கோட் சூட் போடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க? அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும்டா. ரொம்ப நாளா ஆச்சுல்ல. இத இப்போ ஊருக்கு போனப்ப கூட உங்க அம்மா சொன்னா. பட் இது கம்ஃபர்டபுளா இருக்கு, இதையே போட்டுக்க வேண்டியதானே. எதுக்கு அதெல்லாம்? டாடி முடியவே முடியாது டாடி. என்ன டாடி சொல்றீங்க? 50வது பர்த்டே 50 அடிச்சிருக்கீங்க, அப்படியே இந்த கோட் சூட்லாம் போட்டு ஜம்முன்னு கிங் மாதிரி நிக்கணும்ல. நீங்க போட்டுதான் ஆகணும். ஐயோ, சொன்னா கேளண்டா. அதெல்லாம் தேவையில்ல, விடு. அதெல்லாம் தேவை இருக்கு, நீங்க போடணும் நான் சொல்லிட்டேன். இருங்க நான் எடுத்துட்டு வரேன். இருங்க டாடி. சும்மா முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க போட்டுதான் ஆகணும். எவ்வளவு நல்லா இருக்கும். சி இருங்க டாடி, கட்டுங்க டாடி. கலட்டுங்க சீக்கிரம், டைம் ஆகுதுல. சூப்பரா இருக்கும் பாருங்க. அவ்வளவுதான், இப்ப பாருங்க. டைட்டா இருக்க மாதிரி இருக்குடா. இல்ல பக்காவா இருக்கு. இது எப்படி டைட்டா இருக்கும்? சூப்பர், ஹீரோ மாதிரி இருக்கீங்க டாடி. இத விட்டுட்டு எதுக்கு டாடி அந்த 8 முழம் வேஷ்டிலாம்? டேய், செயின்லாம் எதுக்கு வெளிய எடுக்கற? இது மட்டும் நல்லா இருக்கும் டாடி, ஹீரோ மாதிரி இருப்பீங்க. ஓ, அவ்வளவுதான், சூப்பர். இருங்க. ஓகே, இப்போ கோட். இல்ல உட்காருங்க, ஷூ போடணும். இருங்க டாடி, ஒரு நிமிஷம். அந்த வாட்சை காட்டுங்க. நான் ஒரு வாட்ச் உங்க ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். வச்சிருங்க. எதுக்குடா அதெல்லாம்? நீங்க எதுவுமே பேசாதீங்க. 50 அடிச்சிருக்கீங்க. 50 அடிச்சிருக்கீங்க தோனி. ஹாஃப் செஞ்சுரி. பாருங்க ஓகே தானே? நல்லா இருக்கு. உட்காருங்க. ஓகே, திரும்புங்க. கை வைங்க. அந்த கை. ஓகே. போதும். இப்ப பாருங்க, என் டாடியை பாருங்க. 10 வயசு கம்மியாச்சு. அப்ப 40th பர்த்டேவா? ஓகே, பாருங்க எப்படி. ஓகே, நைஸா? நைஸ். நல்லா இருக்கு. சும்மா சுந்தரவல்லி செலக்ஷன்லாம் நல்லாவே இருக்காது. எப்பவுமே சூர்யா செலக்ஷன் தான் சூப்பர். ஓகேவா டாடி? ஓகே. கம் ஆன் டாடி, ஒரு நிமிஷம். வேற ஒன்னு வச்சிருக்கேன். அதெல்லாம் டேக் இட். ஓகேவா? கேள்வி கேட்டு உசுர வாங்காதே. கேட்டுக்கோ, ஏலாம் பார்த்துக்கோ. தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ, கூலி வர சொல்லிக்கோ. எதுக்கு பேச்சு, ஒழுங்கா உன்னாரே. எனக்கு பாசே கிடையாது. இனிமே தோசை எவனா இருந்தாலும் முறைக்கலாமா, சத்த முடிச்சிடலாமா. வாராண்டே.
முதல்ல உங்க எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். என்னதான் லாஸ்ட் மினிட்ல உங்களை வீடு தேடி வந்து இன்வைட் பண்ணாலும் அதை மதிச்சு நீங்க எல்லாரும் இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வீட்ல யாரோட பர்த்டேவா இருந்தாலும் சரி, பெருசா எல்லாம் நாங்க செலிப்ரேட் பண்ண மாட்டோம். வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட முடிச்சுப்போம். ஆனா இன்னைக்கு இவரோட 50th பர்த்டே. 50நாலே ஸ்பெஷல் தானே, அதுக்குதான் கொஞ்சம் கிராண்டியரா இவ்ளோ தூரம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆனா அருணாச்சல சாரை பார்த்தா 50 வயசு ஆன மாதிரி தெரியலையே. அந்த அளவுக்கு உங்க உடம்ப மெயின்டைன் பண்றீங்க சார். கேக் கட் பண்ணதும் எங்களுக்கும் ஹெல்த் டிப்ஸ் கொடுங்க சார். ஒரே டிப்ஸ் தான். என்ன மாதிரி இந்த வயசுல நல்ல ஹெல்த்தியோட இருக்கணும்னா சுந்தரவள்ளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கணும். மாமா பயத்துல அருங்க பாருங்க ஐஸ் கட்டிய. இப்ப புரியுது சார் உங்க இளமையோட ரகசியம். ஏய் ஒரு நிமிஷம் இரு. மேல போ. போ அம்மா, போ நான்- சொல்றேன் போ. இல்லம்மா அங்க மேல போன்னு சொல்றேன்ல போ. அம்மா. போ நந்தினி. அம்மா. போ. நான் ஏய் இங்க வா. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிஞ்சதுமா, நான் பண்ணிட்டேன். அப்போ எனக்காக ஒண்ணு பண்றியா? மொட்டை மாடிக்கு போய் ஒரு 15 பேர் உட்கார்ற மாதிரி டேபிள் சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடு. இல்லம்மா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயா எப்படியும் கேக் வெட்டுவாருல்ல. ஏய் கேக்கு தானே, உனக்கு தட்டு நிறைய அள்ளி மாடிக்கே வந்து தர சொல்றேன், சரியா? அம்மா, நான் கேக் சாப்பிட கேக்கலம்மா. ஐயா கேக் வெட்டுறத பார்க்கணும்னு ஆசை. என்னக்கா சொல்ற இவ? ஏய் அப்பா கேக் வெட்டுறத பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஓ, அத நீ பார்த்தா வேலையை யார் பாக்குறது? அதுக்கு இல்லம்மா. ஏய் நீ கொஞ்சம் இரு. இங்க பாரு, கேக்க கட் பண்ணி முடிச்சதும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவாங்க. உன்னை அதுக்காக தான் மொட்டை மாடியை சுத்தம் பண்ணி சேர்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ண சொன்னேன். இத பாரு, நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுது தானே? சரி, உனக்கு வேணா கஷ்டமா இருந்ததுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கீழே போ. அத நாங்க 2 பேரும் இல்ல பாத்துக்கிறோம். சுரேகா, வா. வேண்டாம்மா, நானே பண்ணிடுறேம்மா. என்ன? நானே பண்ணிடுறேம்மா. ஷூரா? நானே பாத்துக்கிறியா? அப்ப சரி போ. போ. ஏய் வா 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 போலாம் வா. எங்கம்மா போனேன்? என்ன சரி, சுந்தரவள்ளி, கேக் கட் பண்ணிடலாம்ல? கேக் கட் பண்ணலாமா? பண்ணிடலாமே. கல்யாணம் அம்மா கேக் கொண்டு வா. ரெடியா இருக்குமா? அதை எடுத்துட்டேன்.